வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதனால நம்ம சேனலோட ஸ்பெஷல் நிகழ்ச்சியை தொடங்குவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் உங்க கமெண்ட்ரி 365.2. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 19. பட் எப்பயும் போல ப்ரீவியஸ் இஷ்யூவோட சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துருவோம். அதாவது இஷ்யூ 18 முழுக்கவே நம்ம அப்சல்யூட் பேட்மேனுக்கும் பாய்சன் ஐவிக்கும் தான் சண்டை நடந்திருக்கும். ஆனா ஃபைனலா அந்த இஷ்யூவோட முடிவுல நம்ம பேட்மேன் எப்படியோ பாய்சன் ஐவியை நாக் அவுட் பண்ணிடுவாருங்க. ஆனா அந்த இடத்துல நாக் அவுட் தான் பண்ணிருக்காரே தவிர பாய்சன் ஐவியை அந்த இடத்துல போட்டுதல் இல்ல. ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்வாட் டீம் வந்ததுனால அதுக்கு முன்னாடி நம்ம பேட்மேன் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. ஆனா அதுக்கப்புறம் பாய்சன் ஐவிக்கு என்ன நடந்துச்சுங்கிறது காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா ஸ்வாட் டீம் மட்டும் அவளை சரவுண்ட் பண்ணிருப்பாங்க. சோ மேபி பாய்சன் ஐவி அந்த ஸ்வாட் டீம் போட்டுதல் இருக்கலாம், இல்லனா அவளை ரிசர்ச்காக எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் அது எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல. பட் நம்ம பேட்மேனுக்கும் பாய்சன் ஐவிக்கு நடந்த அந்த சண்டையிலேயே நமக்கு ரெண்டு விதமான கதையை காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ரெண்டு கதையும் அப்சல்யூட் பாய்சன் ஐவியோட சண்டை போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுல ஒன்னு நம்ம மார்த்தா கோட்டா ஃபோல்ஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிற கதையாவும், இன்னொன்னு நம்ம ப்ரூஸை சுத்தி நடக்கிற கதையை காமிச்சிருப்பாங்க. அதாவது மார்த்தா எதுக்காக கோட்டா ஃபோல்ஸ் கிட்ட போய் உதவி கேட்டாங்கன்னா, காத்தம்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. சோ அதனால அவங்க யாருக்குமே தெரியாம மறைச்சு வச்சிருந்த அவங்களோட பாஸ்ட மறுபடியும் தோண்டி வெளியில எடுத்திருப்பாங்க. அதாவது மார்த்தா பாஸ்ட்ல கோட்டா ஃபோல்ஸ் சேர்ந்த ஒரு டேலண்ட். சோ அதனால தான் போயிட்டு கோட்டா ஃபோல்ஸ் கிட்ட உதவி கேட்டிருப்பாங்க. ஆனா கோட்டா ஃபோல்ஸ் ஏற்கனவே ஒரு சண்டையில பயங்கரமா அடிவாங்கி இப்ப தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எதிர்த்து நின்னது யாருன்னு மட்டும் சொல்லிருக்க மாட்டாங்க. மேபி அது அப்சல்யூட் ஜோக்கரா கூட இருக்கலாம், பட் தெரியல. சோ இப்போ இந்த தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்க இந்த கோட்டா ஃபோல்ஸ் மார்த்தா கான்டாக்ட் பண்ணதுனால அவங்க ஒரு ரூலை மீறி இருக்காங்க. சோ அதனால மார்த்தாவா அந்த இடத்துல ஃபைட் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்களே. ஆனா அதுக்கப்புறம் மார்த்தாக்கு என்ன நினைச்சு நமக்கு இன்ன வரைக்கும் தெரியல. சோ அதை நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். அண்ட் இப்போ அப்படியே நம்ம ப்ரூஸோட கதைக்கு வந்தோம்னா, இங்க நம்ம ப்ரூஸோட ஃப்ரெண்ட்ஸ் வேலன், ஆசி, ஹார்வி, ஹெடி இவங்க எல்லாருமே நம்ம ப்ரூஸை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த மான்ஸ்டர் மாதிரி மாறினதுக்கான காரணம் நம்ம ப்ரூஸ் தான் நினைக்கிறாங்க. சோ அதனாலே ப்ரூஸ் அவங்க கிட்ட பேச வந்தா அவனை அடிச்சு துரத்ததாவோ இல்ல அவனோட முகத்தை கூட பார்க்காம அப்படியே வெளியில துரத்தி இருப்பாங்க. சோ இந்த விஷயமே நம்ம ப்ரூஸை பயங்கரமா டிப்ரெஷன் குள்ள தள்ளி இருக்கும். சோ அதனாலே ப்ரூஸ் தான் யாருக்குமே தேவைப்படாத ஒருத்தனா மாறிட்டதா நினைச்சிருப்பான். ஏன்னா அவன் நம்ம ஜிம்மி கிட்ட என்ன சொல்லிருப்பானா, அவன் ரொம்பவே டஃப் அண்ட் டார்க்கரா மாறணும்னு சொல்லிருப்பான். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த இஷ்யூவோட முடிவுல பேட்மேன் ரொம்பவே டார்க்கரா மாறி இருப்பாரு. சோ இப்படிதான் இந்த இஷ்யூவே முடிச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம இஷ்யூ நம்பர் 19ல பார்க்க போறோம். ஆனா நான் இந்த ரீகேப்ல இஷ்யூ 18 ரொம்பவே சிம்பிளா சொல்லிருப்பேன். பட் அந்த இஷ்யூவோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் அந்த இஷ்யூவை மேல டிராப் பண்றேன். தேவையானவங்க அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா இதோட ரீகேப் முடியுது. சோ தொடங்குவோமா? ஓப்பனிங்கே காத்தம் வந்து 1500 மைல் தாண்டி இருக்க ஒரு சோளக்காட்டை காட்டுறாங்க. அண்ட் அந்த இடத்துல ரெண்டு பேர் வேலை பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த சோளக்காட்டுக்கு நடுவுல இருந்து அப்படின்னு யாரோ ஒருத்தர் விசில் அடிச்சுக்கிட்டே வந்திருப்பாங்க. சோ அவனை பார்த்ததும் அங்க வேலை செஞ்சுட்டு வேணும்னு சொல்லக்கூடியவன், ஹே உனதான், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு தெரியுதா? யாரு? நானா? ஓ, நான் இங்க ஜஸ்ட் நடந்து போயிட்டு இருக்கேன்பா. ஹோலி பாக், அவ முகத்தை பாரு. அது சாதாரண மாஸ்க் வேர்ன். அது அந்த சென்ட்ரல்ல இருக்கிற பார்ட்டி ஸ்டோர்ல வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். சரிடா லூசு பையா. ஓ, நீ கரெக்டா சொல்லிருக்க. சென்ட்ரல் பார்ட்டி ஸ்டோரே தான். பட் எப்படி கண்டுபிடிச்சா? ஹே, நான் சொல்றத கேளு. ஒழுங்கா இங்க வந்து ஓ ஜெனமன் கம் ஆன். நம்மள ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா? அதுவும் கொய்யால நீயும் பக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்க. அதுவும் பகுனோட ஒய்ஃப் லூன் ஆனாவ அதேதான். அதுக்கப்புறமும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கிறீங்க. ஓய், எப்படி என்னோட ஒய்ஃபோட பேர் உனக்கு தெரியும்? அப்புறம் நீ என்ன சொல்ல? நானும் ஆனுமா? என்ன சொல்ற? இது என்ன ஏதாவது இன்டர்நெட் பிராங்கா? எக்ஸாக்ட்லி ஒன் இன்டர்நெட் பிராங்க் ஸ்பாட்டே தான். ஒழுங்கா உன்னோட மாஸ்க் எடுத்துட்டு போயிடு. என்ன? என்னது இது? பக், என்னாச்சு? இது இது நீதான் என்னோட பெட்ரூமோட விண்டோ வழியா வந்து. ஓ காட், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. மேன், நான் சத்தியமா அப்படி பண்ணல மேன். கொய்யால செத்தடா. பக் இந்த இடத்துல வேர்னை போட்டு பயங்கரமா அடிச்சிடறாங்க. அண்ட் அப்ப அங்க இருந்து சில காக்காங்களாம் அங்க மேல பறந்துட்டு இருந்த பிளேனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் அப்ப பக் இந்த இடத்துல வேர்னை அந்த சோளக்காட்டெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்த அந்த வண்டி மூலியமா ஏத்த பார்ப்பான். சோ அதனால வேர்ன், பக் ப்ளீஸ் பிரதர் இது யோசிச்சு பார்த்தா இது ஒருவேளை மாஸ்கா இருக்காதோ? எப்படி இருந்துச்சு? ஓ காட், நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? எனக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. நீயும் அவளும். ஓ காட், நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன். இல்ல பாக், நீ பயந்து இருக்கா? மிஸ்டர், இவனை நம்மளால காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். நான் இவங்கள என்ன மீதி இருக்கோ அதை மொத்தமா அள்ளிட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்றேன். ஓகே? நான் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு? மேலே பாரு, ஒரு பிளேன் உனக்கு உதவி பண்ண வந்துருக்கு. சகலை நேயர்களே, இந்த அப்சல்யூட் ஸ்கேர்க்ரோ பயங்கர ஈவிலான கேரக்டர் போல. ஏன்னா போற போக்குல ஜாலியா ரெண்டு பேரும் கொலை பண்ணிட்டு வராங்க. இவன் இவ்வளவு கேஷுவாலிட்டியா போட்டு தள்ளுறத பார்த்தா இவன் இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கான்? இப்ப 1500 மைல்ஸ் தாண்டி நம்ம காத்தம் சிட்டி வரத்துக்குள்ளேயும் எத்தனை பேரை கொலை பண்ணான்னு நினைச்சாலே
அல்லு விடுதுங்க. அண்ட் நம்ம முன்ன கெஸ் பண்ண மாதிரி இந்த அப்சல்யூட் ஸ்கேர்க்ரோ டாக்ஸின் கேஸ் ஒருத்தங்கள மொத்தமாவே கண்ட்ரோல் எடுத்துருது. ஸோ அப்படி பார்த்தோம்னா, நான் இந்த இஷ்யூ 19ஓட கவர் பேஜ் வச்சு நான் ஒரு வீடியோ பண்ணதுல, இந்த அப்சல்யூட் ஸ்கேர்க்ரோ நம்ம காத்தம் சிட்டிய மொத்தமா அவனோட டாக்ஸின் கேஸ் மூலியமா கவர் பண்ணி, அதுல நம்ம பேட்மேன லாக் பண்றதா தான் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் இப்போ இந்த அப்சல்யூட் ஸ்கேர்க்ரோ டாக்ஸின பார்த்தா, ஒருவேளை அந்த சம்பவம் நடக்க போகுதோ தெரியல. பட் அத நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போம். அண்ட் இப்போ அப்படியே நம்ம காத்தம் சிட்டிக்கு தான் வரும். அண்ட் அங்க see something say somethingனு நம்ம மேயர் ஹில்லோட ஒரு பேனர் இருக்கும். அண்ட் அதுல பாத்தீங்கன்னா பி பேட்டின்னு நம்ம ரெட்வுட் கேங் தான் எழுதியிருப்பாங்க. அதாவது இப்ப நம்ம ரெட்வுட் கேங் பேட்மேன் கீழ தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்ப பேக்ரவுண்ட்ல நரேட்டிவா நம்ம ஆல்ஃபிரட் கடந்த ஒரே வாரத்துல அந்த கேட் ரொம்ப வித்தியாசமா மாறி இருக்கான். அதுவும் நான் M16 இருந்து வந்ததை நான் கண்டுபிடிச்சது, அவன் இது வரைக்கும் இந்த மாதிரி வண்டியை ஓட்டுனதே கிடையாது. ஏன்னா இனிமே அவனுக்கு எந்த நண்பர்களும் கிடையாது, எந்த தடைகளும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறும் பேட்மேன் மட்டும்தான். அப்படி நம்ம ஆல்ஃபர்ட் சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம பேட்மேன் கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரு F1 காரை பேட் மொபைல் மாதிரி பணம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான காரை ஓட்டிட்டு போரு. அண்ட் அப்ப நம்ம பேட்மேனை GCPD ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு மொத்தமா லாக் பண்ணிடுவாங்க. அண்ட் அதை பண்ணதும் வேற யாரும் இல்ல, கமிஷனர் புல்லாக் தான். பூம், தக்காளி மாட்டினடா. கேட் அங்க 20 காருக்கு மேல இருக்குது, அதனால தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல. ஆனா நீ ஏன் வேகத்தை குறைக்க மாட்ற? அவன் ஏன் வேகத்தை குறைக்க மாட்டான்? ஏன்னா நான் வேகமா போயிட்டு இருக்கேன். தக்காளி இந்த மாதிரி மாசான லைன் தாங்க பேட்மேனை வேற மாதிரி மாத்துது. லைக் ஏன் வேகத்தை குறைக்கலன்னு கேட்டா, ஏன்னா நான் வேகமா போறேன்னு சொல்றதெல்லாம் தக்காளி வேற மாதிரிங்க. அண்ட் இப்ப அகைன் நம்ம ஆல்ஃபிரட் அவன் வேலைக்கு போயிட்டு கொண்டு வர காசு எல்லாத்தையுமே அவன் புதுசா உருவாக்குற பேட் சம்பந்தப்பட்ட பொருளுக்கு தான் பயன்படுத்துறான் அப்படின்னு நம்ம ஆல்ஃபிரட் சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம பேட்மேன் அந்த GCPD ஆளுங்களை மொத்தமா இடிக்கிற மாதிரி போக அகைன் ஆல்ஃபிரட் பேட்மேன் இப்ப நீ அவங்கள எனக்கு ஒரு விதத்துல இப்பதான் புரிஞ்சுது. அதாவது அவன் பேட்மேனை உருவாக்குனது இந்த நகரத்தோட உண்மையான கதையை பத்தி அந்த மக்களுக்கு சொல்லணும் தான். அதாவது இந்த நகரத்தோட பேராசைய பத்தியும் ஊழலை பத்தியும். ஆனா அவன் பேட்மேனை ஒரு கதையாவும் இல்ல இந்த மொத்த நகரத்தை காப்பாத்த போற அந்த ஒருத்தனை உருவாக்கணும்னு விரும்பல. ஆனா அப்படி நடந்ததுனால அவனுக்கு எல்லாமே ரொம்ப வித்தியாசமா மாறிடுச்சு. அதாவது எல்லாமே மொத்தமாக்க வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஆல்ஃபர்ட் சொல்லும் போது இந்த இடத்துல நம்ம பேட்மேனோட F1 காரு மொத்தமா ஃபிளிப் ஆயிடுங்க. சோ அதை பார்த்த கமிஷனர் புல்லாக் பாய்ஸ் எல்லாமே முடிஞ்சு இப்ப அவன் மொத்தமா ஃபிளிப் ஆயிட்டான். சோ அவனை பிடிச்சி அவன் கையில விலங்க சார். ஆனா இப்ப அதோட ஃப்ரண்ட் பேக்காவும் பேக் ஃப்ரண்ட் எனக்கு புரிஞ்சு அவனை தடுத்து நிறுத்துங்க. தக்காளி இந்த F1 கார் செம்மையாகுதுங்க. ஏன்னா அந்த F1 கார் மொத்தமா ஃபிளிப் ஆனதும் அதோட ஃப்ரண்ட் பேக்காவும் பேக் ஃப்ரண்டாவும் மாறிடுங்க. செம்மையா இருக்குல்ல. ஆனா அதோட பேர் என்னன்னு தெரியுமா? அதை தான் நம்ம ஆல்ஃபிரட் இங்க கேட்டிருப்பாரு. ஹே கேட், நீ அதை என்னன்னு கூப்பிடுற? அதுக்கு எந்த பேரும் வைக்கல. அப்போ பேட் கிம்பல் எப்படி இருக்கு? லைக் ஜைரோஸ்கோப் எனக்கு தெரியும், ஆனா அது கஷ்டமா இருக்குது. சோ வேணாம். தென் அப்ப பேட் ஜைரோ அது இன்னும் கஷ்டமா தான் இருக்குது பண்ணி வருது. சோ வேணாம். அது ரொம்ப நாஸ்டியா இருக்குது. சோ பேட் நாஸ்டி நான் இது இருக்க கேட்டதுல இதான் ரொம்ப கன்றாவியா இருக்கு. சோ கண்டிப்பா வேணாம் அப்படின்னு நம்ம பேட்மேன் சொல்லிருப்பாருங்க. ஆனா பேட் நாஸ்டிங்கிறத இது கரெக்டா சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இது கொஞ்ச நேரத்துல ஒரு மூவ் பண்ணோம், அதை பாருங்க, அப்ப உங்களுக்கு புரியும். அண்ட் இப்ப நம்ம ஆல்ஃபிரட் அவன் இப்ப என்னவா மாறிக்கானுங்கிறத பார்த்து என்னால இம்ப்ரெஸ் ஆகலன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இப்ப எதனால இவன் மத்தவங்களை ஒதுக்கி வைக்கிறானுங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. யாருமே பின்தொடர முடியாத மாதிரி தனியா வேகமா அவனை பிடிக்க மோட்டார் சைக்கிள்ஸ் அனுப்புங்க. ஏன்னா அவனை இந்த சந்துக்குள்ளே சிக்க வைக்கணும். ஆனா அதுதான் என்ன பயமுறுத்துது. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அவனே இழக்கக்கூடிய ஒரு இருளான இடத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நம்ம ஆல்ஃபிரட் சொல்லும் போது இந்த இடத்துல அந்த பேட் நாஸ்டி ஒரு சந்துக்குள்ள பூந்துகிட்டு வந்திருக்கோங்க. சோ இதனாலதான் சொல்றேன் அதுக்கு பேட் நாஸ்டி தான் கரெக்டா இருக்கும்னு. ஆனா அந்த பேட் நாஸ்டி அந்த சந்துக்கு வந்ததுமே அந்த இடத்துல ரெட்வுட் கேங் அந்த பேட் நாஸ்டியை மொத்தமா பாட்டா பிரிக்க ஆரம்பிப்பாங்க. சீக்கிரம் பண்ணுங்க, 30 வினாடிகள், 20, 10 சீக்கிரம் மேன், பேட் நாஸ்டில இருந்து வெளியில வா. அது அப்படி சொல்றதை நிறுத்துங்க. நாங்க கிளம்பிட்டோம், உனக்கான துணி அந்த ஷாப்பிங் கார்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ரெட்வுட் கேங் கிளம்பிடுறாங்க. அண்ட் அப்ப ப்ரூஸ் தன்னோட பேட் சூட்டை மறைக்கிறதுக்கு அந்த ஷாப்பிங் கார்ட்ல இருந்த துணியை மாட்டிக்கிறான். அண்ட் அப்ப அகைன் நரேட்டிவா நம்ம ஆல்ஃபிரட் ஆனா இதுல இருந்து வெளியே வரதுக்கான வழியை கண்டுபிடிக்க இந்த கீட்டால மட்டும் தான் முடியும். ஏன்னா நான் அவனை அந்த அளவுக்கு நம்புறேன் அப்படின்னு நம்ம ஆல்ஃபிரட் சொல்லும் போது அப்படியே நம்ம ப்ரூஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுக்கு தாங்க வரும். அண்ட் இந்த இடத்துல கூட நம்ம ப்ரூஸ் யார்கிட்டயுமே பேசுறதுல போல. ஏன்னா இந்த நம்ம ப்ரூஸ் கிட்ட ஜாலியா 2 பேர் பேச வந்திருப்பாங்க. ஆனா ப்ரூஸ் அவங்களோட முகத்தை கூட பார்க்காம அப்படியே ஸ்ட்ரீட்ஸ்குள்ள வந்துருவாங்க. அண்ட் அப்பா அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் எங்க நான் தான் ப்ரூஸ். ஓய் நல்ல வேலை நீ திரும்ப வந்துட்ட. ஆனா முழுசா இல்ல. பட் நீ கொடுத்த இது என்ன திரும்ப கொண்டு வந்திருக்கு. சோ உன்னோட பிளான் என்ன? என்ன பிளானா? தி பிளான் மேன். நம்மளோட அடுத்த மூவ், அதாவது நம்மளோட நகரத்தை இப்படி மாத்தினவங்கள நம்ம எப்படி பிடிக்க போறோம்? நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ண போகிறது வே. ஏன்னா நான் இதுக்குள்ள உங்களை மறுபடியும் கொண்டு வர விரும்பல. We there is no we. வாயமோடு. There's only we, Bruce. இததான் நாங்க கீழே கத்துக்கிட்டேன். தனியா அந்த இருள்ல. சோ அதனால இதுல இருந்து வெளியில வரணும்னா நம்ம ஒன்னாகி இருந்தா மட்டும்தான் முடியும். சோ அதனால நீ செஞ்சிருந்தாலும் செய்யலனாலும் எங்களை நீதான் இதுக்குள்ள இழுத்துட்டு வந்த. அதனால பேட்மேனா மாறுறது எங்களோட முடிவு. இல்ல, நிச்சயமா இல்ல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் வே. அதனால நீயே உன்னை பாத்துக்கோ. ப்ரூஸ் இல்ல மேன், நீ இப்படி பண்ணாதா.
ப்ரூஸ் ப்ரூஸ் ஸோ நேயர்களே, இப்போதைக்கு நம்ம ப்ரூஸ்க்கு உதவி பண்ண நம்ம வேலன் மட்டும் தான் வந்திருக்கான். ஆனா மத்தவங்க என்ன ஆனாங்கன்னு நமக்கு இன்னும் தெரியல. பட் வேலன் கில்லர் கிராக்ல இருந்து முழுசா குணமாவலனாலும் கிட்டத்தட்ட ஹியூமன் ஃபார்முக்கு வந்துட்டான். ஆனா அதுவும் அந்த ஆர்டிஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் தான் நினைக்கிறேன். பட் என்னதான் நம்ம ப்ரூஸ்க்கு வேலன் உதவி பண்றதாவே சொன்னாலும் நம்ம வேலனோட உதவிய ப்ரூஸ் ஏத்துக்கல. ஏன்னா அவங்க யாரையுமே மறுபடியும் இதுக்குள்ள கொண்டு வர வேணாம் தான் அவன் நினைக்கிறான். அண்ட் இப்போ நம்ம ஒரு பிளாஷ்பேக் உள்ள தாங்க போறோம். அதாவது இஷ்யூ 40 நம்ம வேலனுக்கோ பிபோக்கோ ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடந்திருக்கும்ல. யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த இஷ்யூ நான் மேல டிராப் பண்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. பட் அந்த இஷ்யூல நம்ம வேலனுக்கோ பிபோக்கோ ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடந்திருக்கும். ஆனா அந்த மேட்ச்ல நம்ம ப்ரூஸ் வேலன் 4வது ரவுண்ட்லயே தோக்குற மாதிரி தான் நம்ம ஃபால்கோன் கிட்ட பெட் பண்ணிருப்பான். ஏன்னா பிபோ பபாஸ்கி UFC ஃபார்மர் சாம்பியன். சோ நம்ம வேலன் அந்த மேட்ச்ல அடி வாங்கி செத்துற கூடாதுன்னு 4வது ரவுண்ட்ல தோத்து போற மாதிரி பெட் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த மேட்சை பார்த்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த UFC ஃபார்மர் சாம்பியன் பிபோ பபாஸ்கிய நம்ம வேலன் நாக் அவுட் பண்ணி ஜெயிச்சிருப்பான். தக்காளி அந்த இடம் பங்கமா பண்ணிருப்பானுங்க. ஆனா அப்படி பார்த்தோம்னா நம்ம ஃபால்கோனோட போட்ட பெட்டிங்ல நம்ம ப்ரூஸ் ஏமாத்திட்டான். சோ அதனால அந்த இடத்துல ஃபால்கோன் நம்ம ப்ரூஸை கொல்லாம விட மாட்டானுங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம காமிச்சிருக்கவே மாட்டாங்க. பட் அதை தான் இங்க காட்டுறாங்க. அதாவது ஃபால்கோனோட போட்ட அந்த பெட்டிங்ல நம்ம ப்ரூஸ் அவரை ஏமாத்திருக்கான். சோ அதனால நம்ம ப்ரூஸை தூக்கி ஜெயில போட்டிருக்காங்க. ஆனா என்ன லீகலான காரணத்தை சொல்லி போட்டாங்கன்னு தெரியல. பட் நம்ம ப்ரூஸை ஜெயில போட்டிருக்காங்க. அண்ட் இங்க நம்ம ப்ரூஸை பார்க்கிறதுக்கு வேலன் வந்திருப்பான். ஹோலி ப்ரூஸ் அப்படின்னு நம்ம ப்ரூஸோட முகத்துல அடிபட்டு இந்த காயத்தை பார்த்து சொல்லியிருப்பான். ஆனா அதுக்கு ப்ரூஸ், நீ மத்தவங்கள பார்க்கல ஃபால்கோன்ஸ், ஆமா அவனுக்கு இங்க உள்ள ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க. அவன் வெளியில தான். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி உன்னை மீட் பண்ண வரும்போதும் உன்னோட பெயிலோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால ஹார்வி ஏதாவது லீகல் லூப் ஹோல்ஸ் இருக்கான் பார்த்துட்டு இருக்கான். அண்ட் ஹாசி பேக்டோர்ல இருந்தே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் ஹெடி எப்பயும் போல எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அண்ட் நீ எனக்கு கொடுத்த அந்த ஃபைட்டிங் மணி அந்த ஜிம்மை வாங்குறதுலேயே லாக் ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த ஜிம்மை நான் மறுபடியும் விற்க பார்த்தேன். ஆனா ஃபால்கோன் நினைச்சு எல்லாருமே பயப்படுறாங்க. நீ அந்த ஜிம்மை மட்டும் வித்த நான் கண்டிப்பா உன்கிட்ட பேசவே மாட்டேன். நான் ஃபால்கனோட மணியை எடுத்துக்கிட்டேன் தான். ஆனால் நான் அதை ஊ மேலே மட்டும் பெட் பண்ணல, நம்ம எல்லார் மேலேயும் பெட் பண்ணியிருக்கேன். உனக்கு புரியுதா? நம்மள ஒருத்தங்க ஜெயிச்சாலும் அதை நம்ம எல்லாருமே ஜெயிச்சதை தான் அர்த்தம். ஏன்னா நான் உன்னை காப்பாத்துறேன், நீ என்னை காப்பாத்துற. அதுவும் நம்ம இதுலேருந்து மொத்தமாக வெளியில் வர வரைக்கும் நம்மளை ஒருத்தங்களை காப்பாற்றிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா கிரைம் அலினா வாழ்க்கை. அண்ட் அதை யாராலையும் மாற்றவும் முடியாது அப்படின்னு வேலன் சொல்லியிருப்பான். அதாவது நம்ம ப்ரூஸை என்னதான் ஃபால்கோன் ஜெயிலுக்கு அனுப்பியிருந்தாலும் அந்த ஜெயிலுக்குள்ளே ப்ரூஸை வச்சு மட்டை பண்றதுக்கும் ஆளை செட் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த ஜெயிலுக்கு வெளியில நம்ம ப்ரூஸை பெயில் எடுக்காத மாதிரியும் ஆளுங்களை செட் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் நம்ம ப்ரூஸோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாச்சும் நம்ம ப்ரூஸை வெளியில எடுக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அப்படி நம்ம இந்த ஃபிளாஷ்பேக்கை கட் பண்ணி பிரசன்ட் டைம்ல தான் வரும். அதுவும் பேட்மேன் கிட்ட. அதான் அவன் இப்ப சடனா எல்லா இடத்துல இருக்கான் அப்படின்னு நம்ம பேட்மேன் ஜாக்ரிம் 4 காத்தம் சிட்டிக்கு வந்தத பத்தின ஒரு வீடியோ பார்த்துட்டு பாருங்க. அண்ட் அப்ப பார்த்து நம்ம ஆல்ஃபர்ட், இந்த வசீகர தாக்குதல் தொடருது, அதுவும் ஒரு வாரமா. ஏன்னா இந்த நகரத்துக்கு அவனை பிடிச்சிருக்கு. அவன் எப்பயுமே அப்படிதான் செயல்படுவான். அதாவது அவனுக்கான அடித்தளத்தை அவனே அமைச்சுப்பான். ஆனா எதுக்காக தெரியல. ஆனா கண்டிப்பா அது நல்ல காரியத்துக்காக இருக்காது. அதனால நம்ம தான் வெளிப்போட இருந்துக்கணும். என்னது இது? அது நம்ம வெளிப்பட இருக்கிறதுக்காக. ஏன்னா நான் இது கண்டுபிடிச்ச ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா நான் இது இன்னமும் டெஸ்ட் பண்ணி தான் இருக்கேன். ஏன்னா இது மூலியமா மக்களுக்கு ஏதாவது உதவினா உனக்கு ஒரு சிக்னல் அனுப்ப முடியும். ஆனா நான் பேட் சிக்னல் சொல்றேன், அதை யாராலையும் ட்ரேஸ் பண்ணவே முடியாது. அது ஒரு இந்த மாதிரி வெளியில இருக்கிறவங்களால சும்மாலாம் உனக்கு கால் பண்ண முடியாது. சரி வந்துடுறோம். என்ன நம்ம எல்லாருமே ஜெயிலுக்கு போறோமா? ஆமா, அநேகமா நம்ம அங்கதான் போறோம். யார் அது? நான் தான். மேன், நீ இவ்வளவு பெரிய பிக் காயா இருந்தோம் ரொம்ப வேகமாவே செயல்படுற. ஸோ அதனால இதுக்கு நான் பழகிக்கணும் இல்ல. அதுவும் நம்ம இந்த மாதிரி மீட்டிங்கை வழக்கமாக்கிறதா இருந்தா. மிஸ்டர் கார்டன், நீங்க போன்ல பேசும்போது ரொம்ப வருத்தமாகவும் பயந்து இருந்தீங்க. ஆமா, நான் பயந்துருந்தேன். இந்த விஷயத்தை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு பயந்தேன். பட் லுக், கடந்த ஒரு வாரமா உங்க அம்மா காணாம போனதுல இருந்து நான் சில விஷயங்களை தேட ஆரம்பிச்சேன். ஆனா அது கடந்த காலத்துல இருந்து கேள்விகளை தொடங்குச்சு. ஏன்னா நான் கண்டுபிடிச்ச விஷயம் எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. அதுவும் வெறும் கடந்த காலத்தை மட்டும் இல்ல, நிகழ்காலத்தையும் தான் சான். அது எல்லாமே இந்த இடத்துல தான் சரியா வந்து முடியுது, இந்த தருணத்துக்கும் உனக்கும். ஆனா எந்த விஷயம் லீட் பண்ணுது? இது எல்லாமே, இந்த விஷயங்கள் எல்லாமே பல நாட்களா உன்னை கூப்பிடலாமா வேணாமா, இந்த ஃபைல்ஸ் உங்ககிட்ட கொடுக்கலாமா வேணாமான்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மை என்னன்னா, எனக்கு இன்னமும் இது சரியான விஷயமானு எனக்கு தெரியல. அதனால நான் இன்னமும் இதை ஆழத்துல தேட ஆரம்பிக்க இது இன்னமும் பயங்கரமா தான் மாறுச்சு. அதனால மிஸ்டர் கார்டன், அதனால நான் என்னையும் இழந்த மாதிரி தான் உணர்ந்தேன். லைக் அந்த கான் மேஸ் மாதிரி. உனக்கு அதை பற்றி தெரியும்ல? அதாவது ஒரு சோளக்காட்டுக்குள்ள வெளியில போகிறதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது ரொம்ப உயரமாக வளர்ந்துருக்கும். ஒருவேளை நீங்கள் அதை என்கிட்ட காட்டலாம். எதை? ஓ ரைட், த ஃபைல்ஸ். ஆனால் இதுக்கு உன்னை தயார்படுத்திக்கோ. ஏன்னா உனக்கு அது கேட்டுதா? இல்லை இல்லை, இது எல்லாமே தப்பாக இருக்கு. நான் நான் இங்கே வந்திருக்கவே கூடாது. நீங்கள் என்ன ஜார்டன், உங்களோட கையை பாருங்க. என்ன? ஓ, என்னோட கை. மிஸ்டர் கார்டன்,
என்னோட வந்துருங்க, நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம், சரியா? எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா அதுக்கு ரொம்பவே தாமதம் ஆயிடுச்சு. அதனால எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு, அந்த மொத்த ஃபைல்ஸையும் எரிச்சிடுவேன்னு. அது எல்லாத்தையும் எரிச்சிடு சான், தயவு செஞ்சு. எல்லாம் சரியாயிடும் மிஸ்டர் கார்டன். இல்ல, உன்னால முடியலனா அதை நானே. நிறுத்துங்க, என்னை விட்டு தள்ளிப்போ. இதுங்க என்னை தடுத்து நிறுத்துது, இந்த பறவைங்க, அவனோட பறவைங்க. இதில் அப்படி என்னதான்? இல்ல, இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்னது? என்னை மன்னிச்சிடு ப்ரூஸ், இதுக்கப்புறம் நீ கண்டுபிடிக்க போற எல்லாத்துக்கும். இல்ல, நான் உங்களை பிடிச்சிட்டேன் மிஸ்டர் கார்டன், பொறுமையா இருக்க. நான் உங்களை பிடிச்சிட்டேன். அதாவது நேயர்களே, நம்ம ஜிம் கார்டன் அவ்வளோ உயரமான பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து ஆமா இறந்துட்டாரு. ஆனா அவர் விழறதுக்கு முன்னாடி எதனால இந்த மொத்த ஃபைலை எரிக்க சொன்னாரு? அப்படி அந்த ஃபைல்ல என்னதான் இருக்குன்னு நமக்கு நிறைய கேள்வி வரலாம். ஆனா அந்த ஃபைல்ல நமக்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் ரிவீல் பண்ணிருக்காங்க, ஜூ. அண்ட் அப்படியே கீழே பாத்தீங்கன்னா லைட்டா மேனிபுலேஷன்ங்கிற மாதிரி தான் போட்டிருக்கு. பட் நான் இப்ப சொல்ல போறது கண்டிப்பா உங்க வாயே பொளக்கிற மாதிரி நம்பவே முடியாத ஒரு விஷயம் மாதிரி தான் தெரியும். ஆனா இதான் உண்மை. அதாவது நம்ம ப்ரூஸ் அவங்க அப்பாவை இழந்த இடம் தான் அந்த ஜூ. அண்ட் அந்த இடத்துல இருந்தா நம்ம ப்ரூஸ் பேட்மேன் வாழ்க்கையே தொடங்கணும். ஆனா இது எதுவுமே தற்செயலா நடக்கல. அதாவது பாத்தீங்கன்னா ப்ரூஸ் அவங்க அப்பாவை இழந்தது, பேட்மேனா மாறினது, பிளாக் மாஸ்கோட சண்டை போடுது, காசை எரிச்சது, மிஸ்டர் ஃப்ரீஸோட சண்டை போடுது, பெயினோட சண்டை போடுது, பாய்ஸ் நேவியோட சண்டை போடுது, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மான்ஸ்டரா மாறினது இந்த அப்சல்யூட் பேட்மேன் காமிக் புக்ல இருக்கிற எல்லாமே தற்செயலா நடக்கல. எல்லாமே எழுதப்பட்டது. அதுவும் அப்சல்யூட் ஜோக்கரால. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னது எந்த அளவுக்கு சரியா சொல்லிக்கிறேன்னு எனக்கே தெரியல. பட் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ் மொத்தமாவே டார்க் சைடால தான் உருவாக்கப்பட்டது. ஆனா அதை உருவாக்குனதுக்கு அப்புறம் டார்க் சைட் ஒரு பிசிக்கல் ஃபார்மா இல்லாம கிட்டத்தட்ட மார்வல்ல இருக்கிற எட்டர்னிட்டி போல மாறிடுவாரு. சோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அப்சல்யூட் ஜோக்கர் டார்க் சைட் கீழ தான் வேலை பண்றானு நினைக்கிறேங்க. லைக் அவன் தான் இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ்ல இருக்கிற கதைகளை எழுதுறானு நினைக்கிறேன். மேபி இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா கேரக்டரோட கதையுமா இல்ல இந்த அப்சல்யூட் பேட்மேனோட கதையும் மட்டுமான்னு தெரியல. பட் அவன் தாங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இந்த ஃபைலோட பேர் என்னன்னா ப்ராஜெக்ட் பேட்மேன். அதாவது பேட்மேனை உருவாக்கி இருக்காங்க. சோ இந்த காத்தம் சிட்டிக்குள்ள பேட்மேனை உருவாக்கக்கூடிய ஒரே ஆள் அப்சல்யூட் ஜோக்கர் மட்டும்தான். சோ ஒருவேளை இருக்கும்போது தாங்க தோணுது. பட் நான் இப்ப சொன்னதை வச்சு உங்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் வரலாம். அது எல்லாத்தையும் அப்படியே கமெண்ட்ல போடுங்க. இப்ப இஷ்யூ கண்டினியூ பண்ணுவோம். அதாவது நம்ம பேட்மேன் ஜிம் கார்டனை காப்பாத்த பார்த்தோம். நம்ம ஜிம் கார்டன் கீழே விழுந்து இறந்துடுறாரு. அண்ட் அதை அங்க இருந்த பொதுமக்கள் எல்லாம் பாத்துறாங்க. ஓ கடவுளே, அது மேயர் கார்டனா? மேல பாருங்க, அது பேட்மேன். அவன் தான் கொன்னானா? இல்ல இல்ல நான் அப்படியே நம்ம பேட்மேன் பயத்தோடவே அப்படியே பின்னாடி போக, அப்போ எதிர்க்க இருந்த அபார்ட்மெண்ட் அண்ட் பில்டிங்ஸ் இருந்த எல்லாருமே நம்ம பேட்மேனை பாத்துறாங்க. ஆனா அப்ப நம்ம பேட்மேன் எதிர்க்க இருக்கிற பில்டிங்ல ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்றாருங்க. ஓ ஹலோ தேர் அப்படின்னு அப்சல்யூட் ஸ்கேர்க்ரோ அங்க வந்திருப்பாங்க. சோ நம்ம கார்டனை கொண்டது வேற யாரும் இல்ல, அப்சல்யூட் ஸ்கேர்க்ரோ. பட் இதை நம்ம அப்படியே கட் பண்ணி மறுபடியும் அந்த ஃபிளாஷ்பேக் உள்ள தான் போறோம். அதாவது நம்ம ப்ரூஸை உள்ளே வச்சு மட்டம் பண்றதுக்கு ஏகப்பட்ட பேர் உள்ள இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் ப்ரூஸ் அங்க இருந்து எல்லாருமே அச்சு விட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்க அப்ப அந்த செல்லோட கார்டு நம்ம ப்ரூஸை வெளியில அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா இப்ப நம்ம ப்ரூஸை பெயில் எடுத்துட்டாங்க. அண்ட் அங்க நம்ம ப்ரூஸை பாக்கிறதுக்கு நம்ம ஜிம் கார்டனும் வந்திருப்பாரு. நான் அவனோட பெயிலுக்காக அவங்க கிட்ட பேசலாம் தான் இருந்தேன். ஆனா நமக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க முந்திக்கிட்டாங்க போல. யா வேலுன்னு மற்றவங்கள தான் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஹே, எனக்கு அந்த காரை தெரியும் ப்ரூஸ், வேணாம் அப்படி பண்ணாத. உனையா நான் வெளியில விட்டுன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா இதுக்கப்புறமா அடி வாங்குறது உங்ககிட்ட பசங்க இல்லை, அதானே ஃபால்கோன்? எனக்கு தெரியும் என்னோட காசை நீ மட்டும் எடுக்கல, அவளும் தான் எடுத்திருக்கான்னு. அதாவது உன்னோட ஸ்வீட் ஆர்ட் செலினா. அவளை எதுவும் பண்ணிடாத, நான் திரும்ப உள்ள போயிடுறேன். அது உன்னோட முடிவு. ஆனா கடன் உனக்கும் அவளுக்கும் பொதுவானது. அதனால ஒண்ணு நீ அதுக்கு வேலை பண்ணணும், இல்ல அவ பண்ணுவா. ப்ரூஸ், நீ அந்த கார்ல ஏறணும்னு அவசியம் இல்லை, என்கிட்ட வந்து பேசு, உனக்காக நான் இருக்கேன் சான் அப்படின்னு நம்ம கார்டன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ப்ரூஸ் அந்த கார்ல ஏறி போயிடுவாங்க. அண்ட் இப்போ அப்படி நம்ம அந்த ஃபிளாஷ்பேக் கட் பண்ணி மறுபடியும் பிரசன்ட் டைம்ல தான் வரும். நான் அவரை பிடிச்சேன், இது உன்னோட தப்பு இல்லை கேட். அந்த ஒரு செகண்ட் நான் அவரை பிடிச்சேன். பார்ப் அவன் நல்லா இருக்கானா மட்டும் என்கிட்ட சொல்லு. அப்படியே நம்ம புல்லருக்கும் இப்பதான் இந்த விஷயம் தெரிய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. அண்ட் இப்போ அப்படியே நமக்கு ஜிம் கார்டன் இறந்ததை பத்தின ஒரு நியூஸை காட்டுறாங்க. அண்ட் அதுல மேஹில் ஃபெலோ கோத்தமாய்ட்ஸ், நான் இங்க ரொம்ப ஒரு மோசமான நியூஸோட வந்திருக்கேன். அதாவது நம்ம ஃபார்மர் மேயர் ஜிம் கார்டன் பேட்மேனால இறந்துட்டாரு. நானும் ஜிம்மும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்கள். அதாவது ஒரு குடும்பத்துக்கும் மேலான ஒரு நல்ல நண்பர்கள். இன்ஃபேக்ட் நான் மேயரா ஜெயிக்கும் போது அவனை விட யாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் என்கிட்ட சொன்னா அவனுக்கு பதிலாக நான் ஜெயிச்சது அவனுக்கு மன நிம்மதியா இருந்ததாகவும் இந்த நகரத்தை ரொம்பவே பாதுகாப்பா வச்சுக்கிறதுல நான் தான் ரொம்ப சிறந்தவன் சொன்னான். அதுவும் அது யாரோ ஒருத்தரால செய்ய முடியறதா இருந்தா அது நான். போதும் போதும், ரொம்ப அதிகமா பேசுறீங்க. சரி, இப்ப காத்தம் எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறத பத்தி சொல்றதுக்காக லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னோட பேரு ஸ்லைட் வில்சன்.
நான் உங்களுக்கு என்னை பத்தி தெரிய வாய்ப்பில்ல. ஆனா எனக்கு உங்கள பத்தியும், இந்த நகரத்த பத்தியும் நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்க பயம் இல்லாதவங்க. பிகாஸ் கோத்தம் உங்கள டெஸ்ட் பண்ணுது. ஏன்னா இந்த பூமியில இருக்க எல்லா நகரங்களை விட கோத்தம் உங்கள அதிகமா டெஸ்ட் பண்ணுது. ஆனா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களையே மீட்டெடுத்து, ஒவ்வொரு ஸ்டெப்ஸா நீங்க உங்களையே சீரமைச்சுக்கிட்டு, வெளியில போயிட்டு கோத்தம நேருக்கு நேர் எதிர்த்து நிக்கிறீங்க. ஆனா இத்தனை காலங்களா உங்களுக்கு உண்மையான உதவி கிடைச்சதில்ல. ஆனா அது இன்னைக்கு மாறுது. அதாவது இனிமே இருள் இல்ல, உங்களை தெருக்கல்ல அச்சுறுத்துற எந்த உயிரினங்களும் இல்ல. அதனால இப்பத்துல இருந்து காத்தமோட சிம்பல் விடியலோட தூதனா இருக்கணும். அண்ட் அதோட நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றது தி ராபின் ப்ரோக்ராம். அண்ட் இதுக்கு ஃபன் பண்ணது இந்த காத்தமோட சொந்த ஃபவுண்டிங் சன்ஸ் சாக்ரம் 5. இவர் காத்தம் நகரத்தோட இளைஞர்களுக்கு, குறிப்பா அதிர்ஷ்டம் இல்லாத குழந்தைங்களுக்கு மிஸ்டர் கிரேம் தொடர்ச்சியா நம்ப முடியாத அளவுக்கு ஆதரவுகளை கொடுத்திருக்காரு. அதுவும் பல ஆண்டுகளா எண்ண முடியாத அளவு சவால்களை எதிர்த்து யங் மென் அண்ட் உமன்ஸ்க்கு அடைக்கலை கொடுத்து ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காரு. அதுவும் தவறா புரிஞ்சுக்கிட்டவங்களையும், அரசோட பாதுகாப்புல இருந்தவங்களையும், குற்றச்செயல ஈடுபட்டவங்களையும், இல்ல இந்த நகரத்தோட பிளவுல மாட்டி சிக்கி தவிச்சவங்களுக்கு அவங்களோட வழியை கண்டுபிடிக்க உதவி இருக்காரு. அதனால இப்போ அந்த யங் மென் அண்ட் உமன் அதை திருப்பி கொடுக்க விரும்புறாங்க. அதுவும் இவங்களை வழி நடத்த ஒரு சிறந்த தலைவன் சின்ன வயசுலயே ஒரு அனாதையா மிஸ்டர் கிரிம் மூலியமா வளர்ந்திருக்கான். அதனால இந்த டீம் காத்தமோட புது தோட்டமா இருக்கும். அண்ட் அவங்கள நான் ட்ரெயின் பண்ணதுல எனக்கு பெருமையா இருக்கு. அண்ட் அவங்களும் இதுக்கு முழுமையா தயாரா இருக்காங்க. ஜெனரல் வில்சன், எங்களுக்கு புரியல. இந்த டியூட்டிக்கு நாங்க சூட் அப் பண்ணணும் தான் ஆர்டர் வந்தது. ஆனா நாங்க அதை ஏற்கனவே பண்ணிட்டோம். இல்ல, அது உங்களோட சூட்ஸ் கிடையாது கேப்டன் கிரேசன். இதுதான் உங்களுக்கான சூட்ஸ். நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இந்த அச்சமும் பீதியும் நிறைஞ்ச இந்த நீண்ட இருண்ட இரவை முடிவுக்கு கொண்டு வருவோம். அதுவும் ஒளியை மீட்டு கொண்டு வந்து. ஆனா இந்த சண்டையை மட்டும் சந்தேகப்படாதீங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஏன்னா இந்த சண்டை இந்த நகரத்தோட வரலாற்றிலேயே ஒரு பெரிய சண்டையா இருக்க போகுது. ஆனா அது இப்பத்துல இருந்து தொடங்குது அப்படின்னு ஜெனரல் வில்சன் சொல்ல, அப்படியே இந்த இஷ்யூவை டு பி கண்டினியூ போட்டு முடிக்கிறாங்க. தக்காளி ஒரு பங்கமான இஷ்யூ நேயர்களே இது. அதுவும் நம்ம முன்ன ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அப்சல்யூட் டெத்ஸ்ட்ரோக்கோட கை கால்ல இருந்து எல்லாமே மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தான். ஆனா நம்ம எதிரே பார்க்காத மாதிரி அந்த ப்ராஜெக்ட் பேட்மேன் ஃபைலு உண்மையாலே வாயை பொளக்க வச்சுச்சுங்க. சோ அதனாலேயே அந்த ஃபைலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டை சொல்லுங்க. அண்ட் இதனாலேயே அடுத்த இஷ்யூ நினைச்சு செம்ம ஹைப்பா இருக்கு. ஆனா கொஞ்சம் பேட்மேனோட நிலைமை நினைச்சு பயமாவும் தான் இருக்குது. பட் என்னவாவே இருந்தாலும் அதை பொறுமையா நம்ம ஃப்ரைடே காமிக்ஸ்ல பார்ப்போம். அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.